வணக்கம், வெல்கம் டு லேடிஸா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு முறுக்கு ரெசிபி. எல்லாரும் ஆயுத பூஜை கொண்டாடி முடிச்சிருப்போம். வீட்டில் நிறையவே பொரி வேஸ்ட்டாக யாரும் சாப்பிடாம மிச்சமாக இருக்கும். இப்போ இந்த பொரியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொரி மாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள். இந்த பொரியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பொரி மாவை ஒரு ஜல்லடையில் நல்லா ஜலிச்சுட்டு இப்போ முறுக்கு மாவு பிசையறதுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் பொரி உங்களுக்கு ரொம்ப நமுத்து போயிருந்தா அதை நீங்கள் ஒரு ஃப்ரையிங் பேனில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் அரைச்சிக்கலாம். டேஸ்டியான இந்த முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அரிசி மாவு ஒரு 2 கப் போல் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பொரி மாவு இது ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம். 2க்கு 1ன்ற மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். வெண்ணெய் பாருங்கள், வெண்ணெய் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வறுத்து அரைச்சி உளுத்த மாவு. இது நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் ஒரு 1.5 டீஸ்பூன். கட்டி இது பெருங்காயம் நான் தண்ணியில் கரைச்சிருக்கேன். நீங்கள் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. வேணுன்னா 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. நான் இது கட்டி பெருங்காயம் இன்னும் நல்லா வாசனையாக இருக்குன்றதுனால இதை நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த முறுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாயுகலமான பாத்திரத்தில் 2 கப் அரிசி மாவு, அடுத்து இந்த 1 கப் பொரி மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் வறுத்து அரைச்ச உளுத்த மாவு, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து 1.5 டீஸ்பூன் சீரகம் சொன்னேன் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த கட்டி பெருங்காயம் தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிருக்கேன்ல, அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இந்த வெண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சொல்லியிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துடுறேன். இந்த மாவில் ஏற்கனவே பொரியிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால நம்ம யூஸ்வலாக போடுறத விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா இதை மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையலாம், மொத்தமாக ஊற்ற வேணாம். தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், மாவை நம்ம இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டா போதும். முறுக்கு சுடுறதுக்கு 3 துளையுள்ள இந்த தேன் குழல் அச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த முறுக்கு அச்சில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த முறுக்கு மாவை அதில் போட்டுருங்க. இப்போ இந்த முறுக்கு மாவை எப்படி பிழியதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஒரு 2 ஜல்லி கரண்டி எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நான் இந்த முறுக்கு பிழிஞ்சு விடுறேன். அப்போ தான் நம்ம எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாம் இப்போ இந்த முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம அந்த பிழிஞ்சு வச்ச முறுக்கை ஒவ்வொன்றா எடுத்து இதில் போட்டுடலாம். எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க, மேலே தெரிக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. முறுக்கு இந்த எண்ணெயில் போட்டதும் ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பலாம். நீங்கள் போட்டதும் போட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா அப்புறம் அந்த முறுக்கு உடஞ்சிடும். எல்லா முறுக்கையும் நம்ம இது மாதிரி பெரட்டி விட்டுடணும். பாருங்கள், முறுக்கு வெந்துருச்சுன்னா இந்த எண்ணெய் சலசலப்புலாம் அப்படியே அடங்கிடும். பாருங்கள், இப்போ இது வெந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை, நல்லா வெள்ளையாகவே இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். முறுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் நீங்கள் மொத்தத்தையும் முறுக்காக பிழிஞ்சு சுட்டு எடுத்துடலாம். நான் 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் பொரி மாவு சொல்லியிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் மாற்றக்கூடாது, அப்படியே இதே அளவு தான். இப்போ நீங்கள் அதிகமாக செய்யணும்னு சொல்லும்போது இதை அப்படியே டபுளாவோ ட்ரிபிளாவோ மாற்றி பண்ணுங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 20 முறுக்கு போல் வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பாக இருக்குது. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராகவே வரும். நம்ம யூஸ்வலாக செய்கிற முறுக்கை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.